மந்திரம் 35. தியா அந்த சூனியக்காரிங்களோட ஷெல்ஃபில் தேடும்போது அதில் ஒரு சின்ன சாம்பர் கிடச்சிது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பால் இருந்தது. அதை பார்த்த உடனே அவன் முகம் அப்படியே பிரகாசமாக மாறிச்சு. நான் அந்த பாலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சத்தமாக கத்திக்கிட்டே ஓடி வரும்போது 3 பேர் அவளை சொத்து போட்டாங்க. யாருன்னு பார்த்த தியாவுக்கு செம ஷாக் ஆகி நின்னான். பாப்பா, நாங்களும் நீ ரொம்ப சாதாரணமான குழந்தைன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டோம். பார்த்தா நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கியே. இந்த வயசில் இந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் ஓவர் தான் பாப்பா. உங்கள் அப்பாவை உயிரோட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஆத்மா வச்சு செத்துப்போன எல்லா சூனியக்காரிகளையும் நான் உயிரோட கொண்டு வர போகிறேன். நீ தீப்தியோட ஆத்மாவை கொண்டு இருக்கலாம், ஆனால் தீப்தியை போல் 10 சூனியக்காரிங்களை என்னால் உருவாக்க முடியும். அதுக்கு 2 பேர் தான் வேணும். ஒன்று அப்பன், இன்னொன்று உன்னோட அண்ணன் அப்படின்னு கெவின் சொன்னான். இதை கேட்ட தியா, மம்மா நீயே இப்படி பண்ணுற? நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ நம்பி இருப்பார். அவருக்கு நீங்கன்னா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நீங்களே இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கெவின், என்ன உங்கள் அப்பா நீ ரொம்ப நல்லவன்னு சொல்கிறியா? என்ன நீ இப்படி எமோஷ்னலாக பேசினா நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? இங்கே பார், மரியாதை அந்த பாலை என்கிட்ட கொடு. இல்லை அப்படின்னா அப்படின்னு சொல்லவும், இல்லைன்னா என்ன பண்ணுவ? உன்னால் என்ன பண்ண முடியும்? மிரட்ட முடியும். அதை தவிர்த்து உன்னால் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் உங்களை போல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் இந்த தியா இல்லை. நான் வேணும்னா 7 வயசு குழந்தையா இருக்கலாம், ஆனால் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதோட இந்த குட்டிச்சாத்தா நம்மளை பார்த்து பயப்படாதாமே. நம்ம யாருன்னு காட்ட கொஞ்சம் நம்மளோட சக்தி அவளுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் பக்கத்தில் வர, இங்கே பாருங்க, என் பக்கத்தில் வராதிங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கம் வர சஞ்சீவ் எம்போசா இருந்த கூண்டை திறந்து விட்டான். எம்போசா வெளியில் வந்த உடனேயே அந்த இடம் முழுக்க ரொம்ப அமைதியாயிடுச்சு. யாராலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. பாப்பா, நீ உங்கள் அப்பாவை உயிரோட கொண்டு வா, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வேகமாக ஓடினான். அப்போ திடீர்னு அவள் சிலையாக நின்னான். தியா, என்னாச்சு? அந்த பாலை உடச்சி உங்கள் அப்பாவோட ஆத்மாவை ரிலீஸ் பண்ணு, ஏன் சிலை போல் நின்றுட்டுருக்க அப்படின்னு ராணி தேவதை கத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் தியாவுக்கு எதுவுமே கேட்கல. அப்போ திடீர்னு ஒரு கயிறு தானாக பறந்து வந்து எல்லா தேவதைகளோட கையும் காலையும் சிறைப்பிடிச்சது. வாயை சேர்த்தே கட்டி போட ஆரம்பிச்சுது. இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கை தட்டிக்கிட்டே உள்ளே வந்து, அவ்வளோ சீக்கிரம் என்ன அவசரம் என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க தியாவை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவளோட கையும் காலையும் கட்டி போட, முதல்ல அந்த பொண்ணோட வாயை கட்டி போடு, பேச ஆரம்பித்தா உலகத்தை வித்துருவா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே போல் அவங்களும் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தியா கிட்ட இருந்து பாலை வாங்கிட்டு சஞ்சீவ் பக்கத்தில் போய் மெதுவாக மோந்து பார்த்தாங்க. அதிசக்தி, உன்னை எத்தனை கோடி வருஷமாக நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ சாதாரணமான குழந்தை இல்லை, எங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரித்தாங்க. அடச்சி, இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற? நீ மட்டும் இவ்வளோ நேரமாக எங்கள் விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்கள் ஆட்களை நாங்கள் எப்படி கொன்னோன்னு நீயே தெரிஞ்சுப்ப. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேர் தீப்தி கிடையாது, என்னோட பெரியம்மா. பூலோகத்தில் நல்லவங்களாக இருந்தவங்கள இந்த சாத்தான் லோகத்துக்கு கொண்டு வந்து கெட்டவங்கள மாற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிருந்துட்டு இப்போ வீரப்பா சிரிக்கிறியா? உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தால் தியா சொன்ன மாதிரி நேருக்கு நேராக நின்று மோதி இருக்கணும். இப்படி பின்னாடி வந்து சிரிக்கிறவன்லாம் வீரம் கிடையாது அப்படின்னு சஞ்சீவ் சொல்ல ஸ்ரீதேவிக்கு செம கோபம் வந்தது. ஒரு 7 வயசு குழந்தை உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாது. நீ என்ன சொன்ன? நான் பயந்து ஓடிட்டேனா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் வேறு ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எங்கள் சூனியக்காரி கூட்டங்க எல்லாத்தையும் கொன்னுட்டீங்க. அப்படிப்பட்ட ஒன்றை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக தியாவை
தாக்க தியா அப்படியே வானத்தில் பறந்து கத்த ஆரம்பிச்சா. அப்படியே அவங்கள தொட போகும்போது தியா வெடித்து பல பட்டாம்பூச்சியாக உருவானா. அந்த பல தேவதைகள் எல்லாருமே கதறி கதறி அழ ஆரம்பித்தாங்க. ஆமாம், தியா இறந்து போயிட்டா. தியா பல பட்டாம்பூச்சியாக உருவமாக மாறி பறக்க, அதில் இருந்த ஒரு பட்டாம்பூச்சி அந்த சூனியக்காரி கையில் இருந்த பால் மேலே வந்து உட்கார்ந்தது. உடனே அந்த பால் வெடித்து செதறிச்சு. அந்த சூனியக்காரியும் இறந்துட்டா. கூடவே அந்த பாலில் இருந்த ஆத்மா கிருஷ்ணாவோட உடம்புக்குள்ளே வந்துச்சு. கிருஷ்ணா எழுந்து உட்கார்ந்தான். அந்த சூனியக்காரிங்க எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்து அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தான். அவனோட கை கட்டு தானாக அவிழ்ந்தது. அதுக்கப்புறமா இருலோகமும் ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சுது. தேவதைகள் ரொம்பவே பலவீனமாக இருந்தாங்க. கிருஷ்ணா எழுந்த உடனே சஞ்சீவ் ஓடி போய் அப்பான்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டான். சஞ்சீவ், உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா, எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு தேவதை ஷானை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தான். உடனே அவன் என்னை பார்த்து சிரிக்க, தியா தியா எங்க அப்படின்னு நான் பதட்டமாக கேட்டேன். அதுக்கு அங்கே இருக்க யார்கிட்டையும் பதில் இல்லை. எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஏன் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்க? என்னோட தியா எங்கே அப்படின்னு நான் கேட்டேன். இங்கே பாருப்பா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. இந்த இருலோகம் இப்போ அழிய போகுது. அதனால் இப்போ நம்ம எல்லாரும் தேவதை லோகத்துக்கு போய் ஆகணும். இல்லை அப்படின்னா இந்த இருலோகத்துக்கு கூடயே நம்மளும் அழிஞ்சு செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், எம்போசா ஒரு கை முழுக்க தேவதைகளையும் இன்னொரு கை முழுக்க கிருஷ்ணா, ஷான் அப்புறம் சஞ்சீவா அள்ளி எம்போசா ஓட ஆரம்பித்தான். இருலோகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எம்போசா அவங்கள தேவதை லோகத்தில் கொண்டு வந்து விட்டது. அதுக்கப்புறமா என்னோடய வேலைகள் முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்போசா அங்கேருந்து மறைஞ்சு போயிடுச்சு. என் தியா எங்கே? யாராவது ஏதாவது சொல்லுங்க. ஏன் யாரும் பேச மாட்டீங்க? தேவதைகளே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என் தியா எங்கே அப்படின்னு அவன் கத்த ஆரம்பித்தான். இனிமேலும் கிருஷ்ணா கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு நினச்ச பொம்மி அவன்கிட்ட போய், சாரி அண்ணா, எங்களால் தியாவை காப்பாற்ற முடியல. தியா இறந்து சூனியக்காரங்களோட தலைவியை கொன்னுட்டா, உங்களையும் விடுவிச்சிட்டா. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணினோம், ஆனால் முடியலை அப்படின்னு சொல்லவும் கிருஷ்ணா மனம் உடைஞ்சு போய் கதறி கதறி அழ ஆரம்பித்தான். அவனுக்கு எந்த தேவதையினாலும் சமாதானம் சொல்லவே முடியலை. மீண்டும் சந்திப்போம்.